நீங்க கூகுள் சர்ச் அதிகமா பண்ணி பாப்பீங்களா? அப்பனா சமீபத்துல கூகுள்கார ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுது. இந்த செட்டிங் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான வெப்சைட்டை நீங்க அடிக்கடி விசிட் பண்ணுவீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? இப்ப நீங்க கூகுள் சர்ச்ல போயிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து சர்ச் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குறிப்பிட்ட வெப்சைட்ல அது ரிலேட்டடான அப்டேட் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த வெப்சைட்டை இந்த கூகுள்காரன் என்ன பண்ணுவான், முதல்ல டிஸ்பிளே பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் கூகுள்காரன் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்கான். அது எப்படி நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த போகுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கூகுள்ல போயிட்டு இன்னைக்கு தங்க விலை எவ்வளவு அப்படின்னு நீங்க சர்ச் பண்றீங்க வச்சுக்கோங்க. அப்ப அது ரிலேட்டடான அப்டேட்டை எந்த வெப்சைட்ல கொடுக்குறாங்களோ அதை கூகுள் என்ன பண்ணும், லிஸ்ட் பண்ணும். அப்படிதானே? அப்போ உங்களுக்கு பிடிச்சமான வெப்சைட்ல அந்த அப்டேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வெப்சைட்டை அந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்டா உங்களுக்கு கூகுள்காரன் என்ன பண்ணுவான், லிஸ்ட் பண்ணுவான். அப்படி உங்களுக்கு வேணும்னா கூகுள் கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் செட்டிங்கை நீங்க முறையா பயன்படுத்துனீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி விசிட் பண்ணுறீங்களா அதை கூகுள் என்ன பண்ணுவான், லிஸ்ட் பண்ணுவான். அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுள் ஆப் இல்லைன்னா கூகுளோட குரோம் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டாப் ஸ்டோரிஸ் டுடேன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய நியூஸ் பார்க்கலாம். இந்த பாருங்க, எக்கச்சக்கமான நியூஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி டாப் ஸ்டோரிஸ்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பக்கத்தில் பாருங்களேன் ஒரு கார்டு இருக்கா, அதில் ஒரு ஸ்டார் இருக்குது. அதை நம்ம தட்டுவோம். தட்டும் போது நான் ரெகுலராக விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வெப்சைட்டை வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணணும்னா சர்ச் பை நேம் ஆர் வெப்சைட், அந்த வெப்சைட்டோட நேமை வச்சு சர்ச் பண்ணலாம். இல்லைனா அந்த வெப்சைட்டையும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும் போது நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூகுள் என்ன பண்ணும், அந்த வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணும். அதுதான் பாருங்க, சூஸ் யுவர் ப்ரிஃபர்டு சோர்சஸ். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னும் சர்ச் பண்ணுவோம், ஒன் இண்டியா தமிழ் வரதான் பார்ப்போமா, இருக்கா? இந்த பாருங்க, ஒன் இண்டியா தமிழ் பக்கத்தில் சின்ன பாக்ஸ் இருக்கா, அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரீலோட் ரிசல்ட், மறுபடியும் என்ன பண்றேன், டாப் ஸ்டோரிஸ்க்கு பக்கத்தில் அந்த கார்டை நான் தட்டுறேன். தட்டினா பாருங்களேன், ஒன் இண்டியா தமிழ். நான் ப்ரிஃபர்டு சோர்சஸ் அப்படிங்கிற டைட்டில் நான் இதை சேர்த்துட்டேன். அதிகபட்சமாக ஒரு 5லேருந்து ஒரு 10 15 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியே இருக்காது. அதாவது எந்த வெப்சைட்டை நீங்கள் அதிகமாக விசிட் பண்ணுறீங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு கூகுளோட சர்ச் ரிசல்ட்டில் உங்களுக்கு தெரியணும்னா அதிகபட்சமாக ஒரு 5லேருந்து 10 இல்லைன்னா 15 அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பட் கூகுள்காரன் இதுக்குன்னு எந்த லிமிட்டும் வைக்கல, எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் லிமிட், 5லேருந்து ஒரு 10 15க்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி கூகுளோட சர்ச்சில் போயிட்டு நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுறீங்க, குறிப்பிட்ட டைட்டிலில் நீங்கள் சர்ச் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல பதிவு பண்ண இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதிகமா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான், அதில் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அல்ல